ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம மசாலா பட்டாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மொறுமொறுப்பான இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு கூட சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நாம் இந்த பச்சை பட்டாணியை வச்சு செய்யலாம். நீங்கள் ஊற வச்சு செய்கிற பட்டாணியிலும் இந்த செய்யலாங்க. ரெண்டு மெத்தடில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பட்டாணியை செஞ்சுருக்கோம். அதனால் பச்சை பட்டாணியில் இன்றைக்கி செஞ்சு காட்டேன். ஆனால் ரெண்டு மெத்தடுமே ஒன்று தான். இதுவே ஊற வைக்கிற பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யலாம். பச்சை பட்டாணியாக இருந்தால் இதை அப்படியே லைட்டாக ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி தொடச்சி விட்டுணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் தொட்டால் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணுங்க. பட்டாணி போடும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போடணும். ஏன்னா ஒரு பட்டாணி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கையில் இந்த கடாயோட மூடியை வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுட்டு டக்குன்னு மூடி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்ல ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடான அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பட்டாணியை அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. வேணும்னா ஒரு மூடி கூட மூடி வச்சுக்கோங்க. வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று வெடிக்கலாம், எல்லாமே வெடிக்கும்னு கிடையாது. இந்த மாதிரி வெடிச்சிட்டு எல்லா பட்டாணியும் இப்படி மேலே வரும்போது இப்போ நாம் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதை நல்ல ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல சில்லுன்னு ஆனால் அப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். சூடாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. இப்போ இது இந்த மாதிரி மேலே வந்த அப்புறமா எல்லா பட்டாணியும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் மேலேயோ கொட்டிட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மிளகாத்தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இல்லை சாட் மசாலா பிடிக்கும்னா சாட் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டு இதை அப்படியே சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வெளியே எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்த பிறகுமே நம்ம ஒரு தடவை நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். அதோடு கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரான காரசாரமான ஒரு மசாலா பட்டாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எப்போவுமே நிறைய புதுவிதமான வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஒடிஷா ரெசிபீஸும் நம்ம தமிழில் அப்லோட் பண்ணுறோம். தமிழ் ரெசிபீஸை ஒரியா லாங்குவேஜில் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.